இந்தப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்க பாரு. என்ன இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இப்படி பொண்ணு மாவட்டத்துக்கு தூக்கிட்டு போனா? நமக்கு துட்டு மாச்சு, அவளுக்கு தொழிலும் ஆச்சு. ஆமா ஆமா பாத்து முடிச்சுட்டு போது. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? தங்கச்சி மங்கையர் பாவம் பொல்லாதது. தொழிலுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன வைக்கும்? அந்த பக்கம் திரும்பி படிச்சிருக்க, முகத்தை மட்டும் காவி காமிக்க மாட்டியா? காமி இல்ல, திரும்பி போயிடு. சாந்தி எப்படிங்க வந்துச்சு? சாந்தி, சாந்திமா, சாந்தி, சாந்தி, அப்பாடா. நான் எங்க இருக்கேன்? எல்லாம் மயக்கம் தெளிஞ்ச உடனே கேக்குற கேள்வியே கேளு, புதுசா எல்லாம் கேட்க கூடாது. இத பாரு, இப்ப நீ ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிற சாந்தி, புரியுதா? மோசமான இடமா? கூட வந்து எங்க அண்ணன். சத்தம் போடாத, வா என்னோட. எனக்கு பயமா இருக்குன்னு. ஒண்ணும் கவலைப்படாத, என் குலதெய்வம் என்கிட்ட இருக்கு, ஒரு கலைக்கிறேன். வா. இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணோம். பொறுமையாரு. உன்னை கூட்டு எங்கேயா போற? ஹோட்டலுக்கு போவாரு. ஏய், குடும்ப பொண்ணை தூக்கிட்டு வந்து என்னடா பண்றீங்க? நானும் போன போது பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்கேன். இதை பத்தி என்ன நினைச்சிருக்க? பெரிய பொதுநல சேவை செய்யறவரு, உங்களுக்கு தெரியாதா? ஏய், நான் துப்பாக்கியோட பிறந்தவன், சொல்றது எங்க கை வந்த கலை. எவனோ சத்தம் போட்டீங்க, ஷூட் பண்ணிடுவேன். அளவு தங்கச்சி. அண்ணே. தங்கச்சி எங்கம்மா போன? எங்கம்மா இருந்த? அண்ணே இவருதான். ஏண்டா ராஸ்கல், எல்லாம் மோ மேல தானா? உன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என் தங்கச்சியவே கடத்த பாக்குறியா? விடுங்க, அவர் இல்லையா உங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க அம்மா ஒருத்தன் கொண்டான்னு சொன்னியே, அவனை நான் பார்த்தேன். என்னது? நீ பாத்தியா? முதல்ல அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. தியாகு, முதல்ல தங்கச்சி என் ஷெட்ல இறக்கி விட்டு அப்புறம் வாங்க போவோம். வாங்க. நீ உட்காருமா. நீயா? நீ எங்க இங்க வந்த? மீனா, உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ ஒரு திருட, உன் ஃப்ரெண்ட் ஒரு திருட. மரியாதை எங்கிறது வெளியே போ. மீனா, சந்தர்ப்பவசத்தாலதான் நாங்க அப்படி ஆயிட்டோம். உண்மையான திருடன் உங்க அப்பா தான். என்ன சொல்ற? அங்க நடந்தது என்ன? உங்க அப்பா வரோம் பாரு. நீயா இங்க எதுக்கு வந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். உனக்கும் காளிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நிரூபிக்க வந்திருக்கேன். உங்ககிட்ட 1000 ஆதாரம் இருக்கலாம். நான் அரசியல்வாதி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை கொலை பண்ண போறேன். நீ ஜெயிலுக்கு போவ. போகவே மாட்டேன். எப்படி? நீ எப்படி ஒரு டூப்ளிகேட்டை பயன்படுத்துறியோ அதே மாதிரியே நானும் அவனை பயன்படுத்துவேன். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு உன் டெட் பாடியை எரிச்சிருவேன். அவனை உன் இடத்துல உட்கார வைப்ப. ஜனங்களும் நீ உயிரோட இருக்கிறதா நம்புவாங்க. நீ உயிரோட இருந்தா தான் அதை நம்புவாங்க. உன் உயிரையே நான் எடுத்துட்டா? உன் பெத்த மக நிக்கிறா, எங்க சுடு பாப்போம். எனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா சொந்த பந்தங்களை பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன். நீ சரியான அரசியல்வாதிரா. அப்பா. அப்பாவா? எனக்கு ஆபத்து வர்ற நேரத்துல பெத்த மகளா இருந்தாலே கவலைப்பட மாட்டேன். நீ தெருவுல கண்டெடுத்த பொண்ணுதானே? தெருவுலையா? ஆமா. முதல்ல இவளை சுடுவேன், அப்புறம் உன்னை சுடுவேன். பாவப்பட்ட ஜென்மங்கள். சார், புண்ணியகோடிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல், அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இத பாருங்க, புண்ணியகோடிக்கும் அந்த காளிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த காளி தான் எங்க அம்மாவை கொலை செஞ்சவன். அவன் வலது கையில ஒரு நெருப்பு காயம் இருக்கு. ரவி, உங்க அம்மா பேரு? லட்சுமி. ஆமா, உங்க அம்மா எங்க வேலை செஞ்சாங்க? எங்க அம்மா ஒரு வக்கீலோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வக்கீலோட மனைவிய அந்த காளி கொன்னுட்டான். அத எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதனால அந்த பாவி காளி எங்க அம்மாவையும் கொலை செஞ்சுட்டான். ஏன்பா, நீ லட்சுமிபுரம் தியாகுவா? ஆமா. தியாகு, தியாகு, உங்க அம்மா லட்சுமியோட சாவுக்கு காரணமான அந்த காளிதான்ப்பா என் பையனையும் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என் பையனை அவன் வளர்த்துக்கிட்டு வர்றான். ஆனா என் பொண்ணு மீனா
அவ எங்க இருக்காளோ என்ன ஆனாலும் தெரியலப்பா. சார் வாமா, என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா புண்ணியகோடி. ஐயா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. புண்ணிய கூடிய உங்க அப்பா இல்ல, இது வளர்ப்பு பொண்ணு. ஆமா, எங்களையே சுட்டாரு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? ஏமா? இல்ல, இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சேன். என்ன சொல்ற? இது உன் போட்டோ? என் பொண்ணு போட்டோ? ஆமா, நீனா மை டாக்டர். அப்பாவா? நீனா? அப்பா, நீனா? அப்பா. தியாகு, இவதான் என் பொண்ணு மீனா. ஆமா, என் தியாகு, உன் தங்கச்சி சாந்தி அவ இப்ப எங்க இருக்கா? இதே ஊர்ல டாக்டர் சேகருங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. நான் ஒரு நாள் என் தங்கச்சியை பார்த்தேன். என்னையும் என் தங்கச்சியோட உறவையும் கலங்கப்படுத்தி அந்த டாக்டர் என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்ப என் தங்கச்சி வாழா வெட்டியா ரவியோட கார் ஷெட்ல தான் இருக்கா. தியாகு, நீ கவலைப்படாத. டாக்டர் சேகர் எனக்கு நல்லா தெரியும். இஸ் a nice man. அவர் மனசுல உள்ள சந்தேகத்தை போக்கி உன் தங்கச்சி அவர் கூட வாழ வைக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல காளிகிட்ட மாட்டிட்டு இருக்கிற என் பையன் எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களையும் உங்க பையனையும் ஒன்னா சேர்த்து விட்டுறேன். அந்த காளியுடைய ஃபியூஸ் அத்துறேன். குமுறா இது கும்பிடணுமா? செல்லாம் அடிச்சா போதாது. எடுத்துங்க. ஆ. ஆனா நெத்தியில இட்டுக்கடா. ஐயோ, இது நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது. அங்க போய் சப்ளை பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த என்னுடைய மகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. அதே மாதிரி என் மகன் எனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது. அப்பா, அப்பாவா? யாரப்பா நீ? யாருப்பாவா? நான் தான்ப்பா உங்க பையன் ராஜா. சின்ன வயசுல காளி என்னதான்ப்பா தூக்கிட்டு போனான். அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. என் மகன் ராஜா. ஆமா, உன் கட்ட விரல் இத பாருங்கப்பா. ராஜா, சந்தேகமே இல்ல. ராஜா, டேய், இதான் உன் கூட பிறந்தவர். நீயாடா? நீயா? என் எதிரிகள்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க. மகனே, இவங்களை கைலாசத்துக்கு அனுப்பிடுறேன். மீனா, மீனா, மீனா. என் சன் எப்படி இருக்கான்? டோன்ட் வரி, உங்க பையன் பாடியில இருந்த புல்லட் எடுத்துட்டேன். இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தேங்க்யூ டாக்டர். சோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். டாக்டர், என் பையன் மேல பட்ட குண்டை நீங்க வெளியில எடுத்துட்டீங்க. உங்க நெஞ்சில தச்சிருக்கிற முள்ள நான் வெளியே எடுக்க வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? சாந்தி உங்க ஒய்ஃப் தானே? அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவ ஒரு நடத்த கட்டவன். டாக்டர், சாந்திக்கும் தியாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. தியாகு யார் தெரியுமா? யாரு? சாந்தியோட கூட பிறந்த அண்ணன். ஆமா டாக்டர், அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சாந்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா உங்க சந்தேகத்தினால அந்த அபலப்பருடைய வாழ்க்கையை வீணா அழிச்சிடாதீங்க பிளீஸ். டாக்டர், அர்ஜென்டா கோர்ட்டு போயிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து பாக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், டேக் கேர் ஆஃப் மை சன். இட்ஸ் மை டியூட்டி. தேங்க்யூ.
தீர விசாரித்ததில் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது வக்கீல் ரகுபதியின் மகனை ராஜாதான் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது. எனவே குற்றவாளி ராஜாவிற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்கு? சார், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. சார், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்கிறதெல்லாம் அவன் நினைச்சதும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாமே நம்மளை தேத்திக்கணும், வேற வழியே இல்ல. ஹலோ, டாக்டர் சேகர் ஹியர். வக்கீல் ரகுபதிட்ட பேசணும். சார், சார், உங்களுக்கு தான் போன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். அட பாவி, நீயா? நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? அநியாயமா ஏன்டா என் மகனை சுட்டு கொன்ன? ஓ மகனே நான் கொண்டனா? அதான் கிடையாது. இப்ப இறந்தது உன் உண்மையான மகன் இல்ல. என்னது? என்னடா சொல்ற? அவன் என் மகன் இல்லையா? டேய், அப்ப என் மகன் எங்க? என் மகன் எங்க? சொல்றா, சொல்லு, சொல்லுடா. சொல்றேன். யாருக்கு நீ கோர்ட்ல வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்தியோ அவன் தான் உன் உண்மையான மகன். என் அண்ணனுக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இல்ல, அந்த பழிய தீர்த்துக்கத்தாண்டா ஓ மகனுக்கு ஓவாயாலே தண்டனை வாங்கி கொடுக்க வச்சேன். அதான்டா காளி. ஓகே மிஸ்டர் ரகுபதி, இந்த டீடைல்ஸ் போதும். நீங்க இவரோட போய் ராஜா கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள். மிஸ்டர் ரகுபதி, எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இப்ப ஏன் என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்க? நீ தப்பா நினைக்கிறப்பா, நான் உன் எதிரி இல்ல. இல்ல, பாம்பு படம் எடுக்காது, அரசியல்வாதி லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ என் எதிரிதான். இல்லப்பா, நம்ம குடும்பத்துக்கே எதிரி உன்னை வளர்த்து திருடனாக்கினானே அந்த காளிதான். என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. காளியோட அண்ணன் மாரிக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அநியாயமா அவன் நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டான். அப்பா, ராஜா, அப்பா, அப்பா, நம்ம குடும்பத்தை பிரிச்ச அந்த காளிய பழிக்கு பழி வாங்குவேன். அட பாவி, என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்த? உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் எதிரிக்கு மகனா பிறந்தியே, அது நீ செஞ்ச பாவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல யமலோகம் போக போறியே, அது நீ செஞ்ச புண்ணியம். அதுக்கு முன்னால நான் பார்க்க போறேன் ஆனந்த சொர்க்கம். டாடி. ராஜா, நீயா? ஆமா. எப்படி அந்த ஜெயிலும் தப்பிச்சு வந்த? நான் புலிக்கு பிறந்தவன், பூனைக்கு பிறக்கல. அந்த ஜெயில மட்டும் இல்ல, எந்த ஜெயிலா இருந்தாலும் சரி ஈஸியா வெளியில வந்துருவேன். வெரி குட். நல்ல சந்தர்ப்பத்துலதான் வந்திருக்க. நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கேன். யாரு? பாருங்க. அட வாயா வக்கீலே, உன் மகளை பாத்தியா? நான் எறாவத்தான் புடிச்சிட்டு வந்தேன், நீ சுறாவையே புடிச்சிட்டு வந்துட்டியே. நான் திங்கல, எல்லாத்தையும் பிடிப்பேன். நீ என் கையாலதான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா விதி இவன் கையால சாகணும்னு இருக்கு. மகனே, கொள்ளியை நீதாண்டா வைக்கணும். யாரு யாரு கொல்லி வைக்கணும், யார் யாரு சமாதிக்க போகணும்னு எனக்கு தானே தெரியும். இவங்க சமாதி எனக்கு சாந்தி. மகனே, உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சுட்டு தள்ளு. என்னடா பாக்குற? ராஜா, என்ன இது? எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. ஏயாவா? ஓ, உன்னை அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஏண்டா டேய், எங்க அப்பாவையும் என் கூட பிறந்தவளையும் என் கையாலே தீர்த்து கட்ட பாக்குறியா? உனக்கு சமாதி, எனக்கு சாந்தி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால
நீ சொன்ன டயலாக் தான். நீ ஒரு வளர்ப்பு அப்பா, நான் ஒரு வளர்ப்பு அப்பா. என்ன போப்பப்பா? அதுதான் போப்பா. நடப்பா, வாப்பா. போங்க.